வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் தெற்குவாடி துறைமுகத்திலிருந்து 90க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 1500க்கும் அதிகமான மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர். இவர்கள் கச்சத்தீவு, தலைமன்னார், வடக்கு கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு 5 ரோந்து படகுகளில் வந்த இலங்கை கடற்படையினர் மீனவர்களை விரட்டினர். கடலில் விரித்திருந்த வலையை இழுக்க தாமதமானதால் ஒரு விசைப்படகை மடக்கி பிடித்த இலங்கை வீரர்கள் அதில் இருந்த 14 மீனவர்களையும் கைது செய்தனர். தொடர்ந்து மன்னார் கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றனர். இச்சம்பவம் பாம்பன் மீனவர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிப்பது, படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுக்கு ஆதரவாக 5 நாட்களாக பாம்பன் மீனவர்களும் வேலை நிறுத்தம் செய்தனர். நேற்று 5 நாட்களுக்கு பின் மீன்பிடிக்க சென்று இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. கோடை துவங்கும் முன்பாகவே வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பகல் முழுவதும் வெயிலின் தாக்கத்தால் தீ விபத்துகள் ஏற்படுகின்றன. காட்டுப்பகுதிகளில் செடி, கொடிகள், முட்கள் உள்ளிட்டவை காய்ந்து கருகியிருப்பதால் சாதாரண தீ விபத்துகளும் காட்டுத் தீயாக மாறி அச்சுறுத்துகின்றன. பல்லடம் அடுத்துள்ள பெரும்பாலை அருகே தனியார் நிறுவனத்தை ஒட்டியுள்ள காட்டுப்பகுதியில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. சில மணி நேரங்களில் தீ மளமளவென பரவி காட்டுத் தீயாக உருவானது. காய்ந்து கிடந்த முட்கள், செடி, கொடிகளில் தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. இவ்வழியாக சென்ற பொதுமக்கள் பல்லடம் தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வாகனம் திருப்பூர் சென்றதால் வாகனம் வர இயலாது என தீயணைப்புத் துறையினர் கைவிரித்தனர். இதற்கிடையே காட்டுத் தீ தொடர்ந்து பரவியது. தீ பரவல் மற்றும் இதனால் ஏற்பட்ட புகை மூட்டத்திற்கு இடையே வாகன ஓட்டிகள் தேசிய நெடுஞ்சாலையை அச்சத்துடன் கடந்து சென்றனர். தஞ்சாவூர் பாஜக சார்பில் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரித்து கையெழுத்து இயக்கம் நடந்தது. இதை பாஜக மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் துவக்கி வைத்தார். தொடர்ந்து அவர் செய்தியாளர்களை சந்தித்தார். 2026 தேர்தலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு எழுச்சியான ஒரு இயக்கமாக இந்த கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் துவங்கி இருக்கின்றோம். தமிழ்நாடு முதலமைச்சர் வளர்ச்சியை விரும்பக்கூடியவரா? அவர்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுடைய பொருளாதார வளர்ச்சியை விரும்பக்கூடியவர் தமிழ்நாடு முதலமைச்சர். மக்களை பத்தி சிந்திக்கல, நாடு வளர்ச்சி அடையணுங்கிறத பத்தி சிந்திக்கல, நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேலை வாய்ப்பு அதிகமா கிடைக்கணும், அதன் மூலமா தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் மேலும் முன்னேறணும் அப்படின்னு யோசிக்கல. கண்மூடித்தனமா ஏதோ மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எதிர்க்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்துல 60-65 பேர் இன்னைக்கு எதிர்த்தா மக்கள் ஆதரவு அடைக்கணும் திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்குது. ஆனா இன்னைக்கு அது அவர்களுக்கு எதிராக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு மக்கள் தேசிய கல்விக் கொள்கையை ஆதரிக்கிறாங்க. இந்தி கட்டாயமாக்குனா நாங்களே எதிர்ப்போம். தமிழ்நாடு பிஜேபி எதிர்க்கும். இந்தி கட்டாயம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தா தமிழ்நாடு பிஜேபி எதிர்க்கும். அதே மாதிரி 8 தொகுதிகள் குறையும் அப்படின்னு மத்திய அரசாங்கமோ தேர்தல் ஆணையமோ அறிவிச்சா தமிழ்நாடு பிஜேபி அதை எதிர்க்கும். கூட்டத்தில் கலந்துக்கணும். கற்பனையாரி பொய்யா குற்றச்சாட்டு சொன்னா எப்படி கலந்துக்க முடியும்? அதனால கலந்துக்கலாம். அவ்வளவுதான். மதுரை சௌராஷ்டிரா கல்லூரி வேதியியல் துறை சார்பில் தேசிய அறிவியல் தின விழா கொண்டாடப்பட்டது. கல்லூரி செயலர் மற்றும் தாளாளர் குமரேஷ் தலைமை வகித்தார். கல்லூரி முதல்வர் கேப்டன் ஸ்ரீனிவாசன் தொடக்க உரை நிகழ்த்தினார். சிறப்பு விருந்தினர் அமெரிக்கன் கல்லூரி விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் ராஜேஷ் சமூகத்திற்கான அறிவியல் என்ற தலைப்பில் பேசினார். அவர் பேசும்போது மாணவர்களிடம் ஆராய்ச்சி மனப்பான்மை இருந்தாலே விஞ்ஞானியாக முடியும். சர் சி.வி. ராமன் சொன்ன கூற்றான அறிவியலின் சாரம் சுதந்திரமான சிந்தனை, கடின உழைப்பு, கருவிகள் அல்ல. எனக்கு நோபல் பரிசு கிடைத்த போது எனது உபகரணங்களுக்காக 200 ரூபாய் மட்டுமே செலவழித்திருந்தேன் என்பதை நினைவுபடுத்தினார். நிகழ்ச்சியை வேதியியல் துறையை சார்ந்த பேராசிரியர்கள் ஏற்பாடு செய்திருந்தனர். பேராசிரியர்கள் மற்றும் வேதியியல் துறையை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு செய்தால் தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் என்றார். மும்மொழி கொள்கையை மத்திய அரசு புதுச்சேரியில் திணிக்கிறது. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் மும்மொழி கொள்கை நீக்கப்படும். புதுச்சேரி கவர்னர் தனது அதிகாரத்தை மீறி செயல்பட்டு அதிகாரிகளை அழைத்து உத்தரவு போட முடியாது என்றும் குற்றம் சாட்டினார். தமிழ்நாடு முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2 முக்கியமான பிரச்சனைகளை முன்வைத்து தமிழகத்தில் அனைத்து கட்சிகளையும் அழைத்து கருத்து கேட்பு கூட்டத்தை நேற்று நடத்தியிருக்கிறார். தமிழை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் மும்மொழி கொள்கையை தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தக்கூடாது.
அதேபோல மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி சீரமைப்பு 2026 ஆரம்பிக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று இந்த கருத்தை சுமார் 95% மேற்பட்ட அரசியல் கட்சிகள், பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய கூட்டணி கட்சிகள் தவிர ஒட்டுமொத்தமாக ஆதரித்து தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்கள் தென் மாநில பாராளுமன்ற உறுப்பினருடைய குழுவை அமைத்து இந்த தொகுதி சீரமைப்புக்கு என்ன நடவடிக்கை மேற்கொண்டு எடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறார்கள். இது ஒரு நல்ல ஆரம்பம். குறிப்பாக தொகுதி மறுசீரமைப்பு வரும்பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் அது தொகுதிகள் பிரிக்கப்பட்டால் மிகப்பெரிய அளவில் தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதை செய்யக்கூடாது என்பதை நாம் உணர்த்துகின்ற வகையில் இந்த குழு செயல்படும். தென் மாநில முதலமைச்சர்கள் இதற்கு ஆதரவாக இருக்கிறார்கள். அதேபோல புதுச்சேரி மாநிலத்தை பொறுத்தவரையில் புதுச்சேரி மாநிலத்தில் மும்மொழிக் கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறோம் என்று அள்ளி தெளித்த கோலத்தைப் போல கல்வித்துறையிலும் மற்ற துறைகளிலும் இந்தியை திணிக்கின்ற வேலையை இந்த அரசு செய்து வருகிறது. இதை நாங்கள் எதிர்த்தோம். இன்னும் வருங்காலங்களில் நாங்கள் கண்டிப்பாக மும்மொழிக் கொள்கையை தூக்கி எறிந்துவிட்டு இருமொழிக் கொள்கையை ஆதரித்து புதுச்சேரி மாநிலத்தில் 2026 எங்கள் ஆட்சி வந்தால் அதை நடைமுறைப்படுத்துவோம். எங்களுக்கு தமிழ் முதன்மொழி, தாய்மொழி, இணைப்பு மொழியானது ஆங்கிலம். ஆனால் வட மாநிலங்களில் தென் மாநில மொழிகள் எந்த காலத்திலும் படிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வட மாநிலங்களுக்கு சென்றால் தமிழோ, மலையாளமோ, தெலுங்கோ, கன்னடமோ படிக்கிற பள்ளிகள் அங்கே இல்லை. இந்தியை திணிக்கின்ற வேலையை மோடி அரசாங்கம் செய்து வருகிறது. இதை நாங்கள் முழுமையாக எதிர்ப்போம். இந்த மொழிப்போர் என்பது மிகப்பெரிய போராட்டமாக வெடிக்கும். இப்பொழுது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாசநாதன் அவர்கள் துறை வாரியாக அதிகாரிகளை அழைத்து கூட்டம் போடுகிறார். நேற்றைய தினம் கூட ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகளை அழைத்து பேசி அவர்களிடம் துணைநிலை ஆளுநர் அவர்கள் சிறப்பு கூறு நிதியை 100% செலவு செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். துணைநிலை ஆளுநருக்கு அதிகாரத்தில், மாநில நிர்வாகத்தினுடைய அதிகாரத்தில் எந்த அளவிற்கு செயல்பட வேண்டும் என்ற ஒரு வரையறையை சென்னை உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டிலே நாங்கள் தாக்கல் செய்த வழக்கிலே தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது.